சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ராஜேந்திரன் தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து களத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் திருமலை தரக்கூடிய விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருமலை, தற்போது இறுதிக்கட்ட பரப்புரை சேலத்துக்கு உட்பட்ட பகுதியில் எப்படி இருக்கு, விவரம் என்ன? தேவா, சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ராஜேந்திரன் மூன்றாவது முறையாக திமுக சார்பில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவடையக்கூடிய சூழலில் தனது தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் ராஜேந்திரன் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அதே திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் சக்கரை சரவணன் என்பவர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அமைச்சருக்கு எதிராக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ராஜேந்திரன் நிர்வாகிகளை மதிக்காமல் ஓரம் கட்டுவதாக ஏற்கனவே புகார் எழுந்திருந்தது. தற்போது இந்த உட்கட்சி பூசல் காரணமாக திமுக கவுன்சிலர் சக்கரை சரவணன் வெளியிட்டுள்ள இந்த வீடியோவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கட்சிக்கு உழைத்தவர்கள், அதாவது வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் மாநகராட்சி செயலாளர்கள், துணை செயலாளர்கள் மற்றும் பேரூராட்சி தலைவர்கள் என அனைவரையும் அமைச்சர் ராஜேந்திரன் ஓரங்கட்டி விட்டதாகவும், கட்சிக்கு உழைத்தவர்கள் அனைவரையும் மத்திய மாவட்ட செயலாளர்களுக்கு கூடிய அமைச்சர் ராஜேந்திரன் ஓரம் கட்டி விட்டார். இதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் ராஜேந்திரன் வெற்றி பெறுவது கேள்விக்குறியாக உள்ளது என வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால் திமுக மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடக்கூடிய மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அமைச்சர் ராஜேந்திரன் தீவிர பரப்புரை மேற்கொண்டிருந்தாலும் திமுக மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுகிறது இந்த வீடியோ. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி திருமலை.